அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மகாபாரத யுத்த களத்தில் அதர்மத்திற்கு எதிரான போரில் தன்னுடைய சொந்த பந்தங்களை எதிர்க்க அழிக்க தயங்கி நின்ற அர்ஜுனனுக்கு இந்த உலகத்தின் மாயை பற்றியும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வாழ்வியல் உண்மைகளையும் பகவத்கீதை வாயிலாக எடுத்து புரிய வைத்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த வாழ்வியல் ரகசியங்கள் சிலவற்றை இந்த சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த குருகுலத்தில் குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு கிருஷ்ண பகவானின் பெருமைகளை பற்றியும் அவருடைய அவதார நோக்கங்களை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது சீடன் ஒருவன் எழுந்து குருவிடம், குருவே, மகாபாரத யுத்த சமயத்தில் குருசேத்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறிய உபதேசங்களை பற்றி கூறுங்களேன் என்று கேட்டார். அதற்கு குருவும், நிச்சயமாக அது அர்ஜுனனுக்கான உபதேசம் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமானது. இனி எதிர்காலத்தில் வரும் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த உபதேசங்கள் மிக அவசியமானது. அந்த உபதேசங்களில் சிலவற்றை இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். எந்த பக்தர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள். அப்படி பின்பற்றும் பக்தர்கள் இந்த உலகத்தில் உள்ள என்னுடைய பல ரூபங்களை தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக, நண்பனாக, குழந்தையாக என்று பல வகையிலும் பல்வேறு பாவனைகளிலும் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களது சிந்தைகளுக்கு ஏற்ப, அவர்களது பாவனைகளுக்கு ஏற்ப அவர்களை அணுகி அவர்களுக்கு அருள் புரிகின்றேன். விருப்பத்தையும் அச்சத்தையும் கோபத்தையும் அறவே அற்றவர்களையும் வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னிடம் பிரேமையுடன் ஒன்றியவர்களும் என்னையே புகழாக கொண்டவர்களுமான பலரும் மேற்கூறிய ஞானம் எனும் தவத்தினால் தூயவர்களாகி என் இயல்பை அடைந்திருக்கிறார்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் பயம், விருப்பம், கோபம் ஆகிய தீய குணங்களை விட்டொழித்து இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதிலும் விருப்பமில்லாமல் அன்புடன் என்னிடம் சரணாகதி அடைந்த பலரும் எனது தெய்வீக தன்மையை அறிந்து கொண்டும் ஞானத்தை தவத்தினால் அடைந்து தூயவர்கள் ஆகிறார்கள். சாதுக்களை கடை தேற்றுவதற்காகவும் பாவ செயல்களை செய்பவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காகவும் யான் யுகந்தோறும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுபவித்து கொண்டு இறைவனை சென்றடைய வேண்டும் என்ற நேர்வழியில் செல்பவர்களுக்கு துன்பம் ஏதும் நேராதபடி சரியான வழியை காண்பித்து அவர்கள் இறைவனடி சேர்வதற்காகவும் பாவ செயல்களை செய்கின்றவர்கள் மேலும் பாவம் சேர்த்து கொள்ளாதபடி அவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி அனைவரும் தர்மத்தை கடைபிடிக்க செய்வதற்காகவும் யுகந்தோறும் நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். என்னுடைய பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை, அப்பழுக்கற்றவை, உலகியலுக்கு அப்பாற்பட்டவை. இவ்விதம் எவன் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கின்றானோ அவன் உடலை துறந்து மறுபிறவி எடுப்பதில்லை, என்னை அடைந்து விடுகின்றான். அதாவது பிறப்பு உள்ளது போன்று தோன்றும் எனது உருவத்திலும் நேர்மையாக இருப்பவர்களை காக்கும் எனது செயலிலும் இந்த உலகிற்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்து தனது பாவங்களை அதிகரித்துக் கொள்பவர்களை அழிக்கும் எனது செயலிலும் எவன் உள்ளது உள்ளபடி எனது தெய்வீக தன்மையை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு பிறப்பு என்பது இல்லை, அவன் என்னை வந்து அடைந்து விடுகிறான். எப்போதெல்லாம் தர்மத்திற்கு குறைவும் அதர்மத்திற்கு ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் என்னை தோற்றுவித்துக் கொள்கின்றேன். நான் பிறப்பற்றனாகவும் அழிவற்றனாகவும் இருந்தும் கூட, எல்லா உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனாக இருந்தும் கூட என்னுடைய பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு என்னுடைய யோக மாயையினால் வெளிப்படுகின்றேன். எனக்கு ஆசைகளோ கர்மங்களோ என்று எதுவுமே இல்லை. எனவே எனக்கு பிறப்பு என்பதும் அழிவு என்பதும் எப்போதும் இல்லை. ஆனாலும் மனிதர்களுடைய கண்களுக்கு பிறப்பது போலவும் இறப்பது போலவும் தோன்றுகின்றன. நான் இந்த உலகத்தில் பல வடிவங்களில் அவதாரம் செய்யும்போது மனிதர்கள் தான் பிறப்பதாகவும் அவதார நோக்கம் முடிவடைந்ததும் நான் இறப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் அவதாரம் எடுத்து உலக நன்மைக்காக நான் செய்யும் லீலைகளை மனிதர்கள் பார்த்து அதிசயம் செய்கிறேன் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர உலக நன்மைக்காக இதனை செய்கிறேன் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏனெனில் நான் யோக மாயை என்னும் திரையில் ஒளிந்து கொண்டு வெளிப்படுகின்றேன். அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் பல பிறவிகள் கழிந்து விட்டன. அவை எல்லாவற்றையும் நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன். அர்ஜுனா, நீயும் நானும் இப்போதுதான் பிறப்பு எடுத்துள்ளோம் என்று எண்ணாதே. இதற்கு முன்பு பலமுறை பிறந்துள்ளோம். ஆனால் அனைத்தையும் நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் உனது அறிந்து கொள்ளும் தன்மையை இந்த உலகத்தில் உள்ள பந்தங்களுடனும் பற்றுகளுடனும் தர்மம் மற்றும் அதர்மங்களால் சூழப்பட்ட மாயையில் நீ சிக்கி இருப்பதனால் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். நான் எப்படி அறிந்து வைத்திருக்கிறேன் என்றால், எந்தவிதமான பந்தங்கள் பற்றுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒட்டாமலும் மாயையில் சிக்காமலும் எனது ஞானம் தடைபடாமல் இருப்பதால்தான் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். புத்தியை காட்டிலும் ஆன்மா மிகவும் மேலானவன், நுண்ணியவன், பலமுள்ளவன் என்று அறிந்து புத்தியினால் மனதை வசப்படுத்தி காமம் என்ற வெற்றி கொள்ள முடியாத சத்துருவை கொன்றுவிடு. அர்ஜுனா, உன்னுடைய உறுதியான தோள்களை வைத்து எதிரியை வீழ்த்துவது போல மேலான பலமுள்ள உன்னுடைய புத்தியை வைத்து கர்ம யோகத்தின்படி செய்யும் காரியங்களை பற்றில்லாமல் செய்து மனதை வசப்படுத்தி ஆசை என்ற வெற்றி கொள்ள முடியாத எதிரியை அழித்துவிடு என்று அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்கிறார். புலன்கள் உடலை காட்டிலும் மேலானது என்று கூறுகிறார்கள். அவை உயர்ந்தவை, பலமுள்ளவை, நுண்ணியமானவை. இந்த புலன்களை காட்டிலும் மனம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது. எது புத்தியை காட்டிலும் மேலானதோ அதுவே ஆத்மா. கண்களால் பார்க்க முடியாத நுண்ணிய புலன்கள் பலத்துடன் கண்களால் பார்க்கக்கூடிய உடலை தன் விருப்பத்திற்கு இழுத்து சென்று வழிநடத்தி செல்கிறது. ஆகவே உடலை விட புலன்களே மேலானவை என்று பலர் கூறுகிறார்கள். இந்த புலன்களை விட மனம் மேலானது, மனதை விட புத்தி மேலானது. இந்த மனதையும் புத்தியையும் சரியாக பயன்படுத்தி ஆத்ம விசாரம் செய்தால் தமக்குள் இருக்கும் ஜீவாத்மான இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே ஆத்மா அனைத்தையும் விட மேலானதாக இருக்கின்றது. அர்ஜுனா, நீ முதலில் புலன்களை வசப்படுத்தி ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அளிக்கின்ற பெரும் பாவியான இந்த காமத்தை நிச்சயமாக வீருடன் ஒழித்துவிடு. ஆசைகள் ஐம்புலன்களின் வழியாக மனிதனை மயக்கி ஞானத்தையும் அந்த ஞானத்தை அடைய வேண்டிய வழிமுறையை அறிந்து கொள்ளும் அறிவையும் பெற முடியாதபடி தடுக்கிறது. ஆகவே எதனை செய்தாலும் பற்றில்லாமல் செய்து கர்ம யோகத்தில் ஈடுபட்டு முதலில் ஐம்புலன்களையும் தன் வசப்படுத்த வேண்டும். அதன் வழியாக இந்த ஆசைகளை அழித்துவிடு என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். கர்ம யோகத்தை கடைபிடித்து ஆசைகளை அழித்து புலன்களை வசப்படுத்தி விட்டால் இறைவனை அடையக்கூடிய ஞானத்தையும் அந்த ஞானத்தை அடையக்கூடிய வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் என்று அன்றைய பாடத்தை முடித்தார் குரு. பிறகு குரு தன்னுடைய சீடர்களிடம், மாணவர்களே, மீதமுள்ள உபதேசங்களில் மற்ற வகுப்புகளில் பார்க்கலாம் என்று கூறினார். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.